புதுச்சேரியில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழப்பார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 5 ஆண்டுகள் எதையும் செய்யாத காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்றும் விமர்சனம். இது தொடர்பாக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவை மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான தனக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய நாட்டிலே முதன்முறையாக மகளிர் உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்கிய மாநிலம் புதுச்சேரி தான் என்று குறிப்பிட்டார். தகுதியுள்ள இளைஞர்களுக்கு எந்தவித இடைத்தரகர்களும் இல்லாமல் அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் புதுவை மாநில வளர்ச்சிக்கு எதையுமே செய்யாத காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு நீங்கள் செலுத்தும் வாக்குகள் எவ்வித பிரயோஜனமும் இல்லை என்றும், எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளரான தனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் புதுவை மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து பெற முயற்சிகள் செய்வேன் என்றும், தனது தேர்தல் வாக்குறுதியில் முதலாவது வாக்குறுதி இதுவே என்றும் கூறிய நமச்சிவாயம், பாஜக வெற்றி பெற்றவுடன் புதுவையில் ரேஷன் கடைகள் திறந்து மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தனது சொத்து கணக்கை சரியாக பராமரித்து வருவதாகவும், ஆனால் எப்பொழுதுமே டுமில் விடும் நாராயணசாமி பொய் மட்டுமே கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு நரேந்திர மோடி வருகை தரவுள்ள நிலையில் தேதி பின்னால் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், தன்னை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழப்பார் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த முறை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய தான் உட்பட யாரும் இப்பொழுது காங்கிரஸ் வேட்பாளருடன் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார்.